அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம் மத்தியில் இருக்கிற கல்லூரி கௌரவ பேராசிரியர் அனிதா வழக்கறிஞர் அவர்கள் கான்ஸ்டியூஷன்லேருந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுவாங்க. நன்றி சார். ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட் மட்டும் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக நான் நெக்ஸ்ட் கிளாஸில் செய்கிறேன். ஆர்டிகல் 13 to 35 டிஃபைன்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பார்த்திங்கன்னா ஆறு மெயினான ரைட்ஸ் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்குது. முன்னாடி 7 ரைட்ஸ் இருந்தது, 7 ரைட்ஸ் இருந்தது. 7 ரைட்ஸ் என்னென்னு அதுலேருந்து எது எடுத்துட்டாங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டியை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட்டு நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி ரைட்டை எடுத்துருச்சுன்னா ரிமூவ் பண்ணதுன்னு இல்லை, அது 300A வந்து அதை வந்து அவங்க வச்சுருக்காங்க. அது ஒரு லீகல் ரைட்ஸாக இருக்குது, பட் அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இல்லை, அடிப்படை உரிமையாக இல்லை. இப்போ நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு ஃபண்டமெண்டல் ரிலீஜியன், ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ், ரைட் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல், இந்த ரைட்ஸ் எல்லாம் இருக்குது. ரைட் டு ஈக்குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 14லேருந்து ஆர்டிகல் 19 வரைக்கும் ரைட் டு ஈக்குவாலிட்டின்றதை பற்றி இருக்குது. ஆர்டிகல் 14 வந்து ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடக்ஷன் ஆஃப் லா, அதை பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 15 வந்து நோ டிஸ்கிரிமினேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரிலிஜியன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த், அதை பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 16 வந்து ஈக்குவாலிட்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஷுட் பி கிவன் இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், அதை பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி சொல்லுது. ஆர்டிகல் 18 வந்து அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ், வெளிநாட்டில் பட்டம் வந்ததெல்லாம் வாங்கக்கூடாதுன்றத பற்றி சொல்லுது. அன்டச்சபிலிட்டி இந்தியாவில் கிடையாது. 16 வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் அவங்களுக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தரணும் அப்படின்றது, எல்லாருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தரணும். அவங்களுக்கு வந்து எந்த டிஸ்கிரிமினேஷன் அது ஒரு ரிலிஜியன்றதுனாலையோ, ரேஸு, காஸ்ட்டு, செக்ஸு, பிளேஸ் ஆஃப் பர்த் எதை பார்த்தியும் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. எல்லாருக்குமே ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி எஜுகேஷன் கவர்மெண்ட் பப்ளிக் செக்டாரில் கொடுக்கணும், எல்லா இடத்துலையும் கொடுக்கணுன்றது வருது. ஆர்டிகல் 15 நோ டிஸ்கிரிமினேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரிலிஜியன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப், எந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாதுன்னு இருக்குது. அப்போ எந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாதுன்னா அப்போ ரிசர்வேஷன் எந்த வகையில் வரும் அப்படின்ற ஒரு கொஷின் வரலாம். அந்த ஆர்டிகல்லே ஆர்டிகல் 15 கிளாஸ் 1, 2, 3, 4 அப்படின்னு வரும். அதில் சப் ஆர்டிகல்ஸாக அதில் வந்து என்னென்னா ரிசர்வேஷன் மே பி கிவன் டு த விமன், அப்புறம் பேக்வர்ட் கிளாஸஸ், அந்த மாதிரி விரிவாக வருது. ஏன்னா எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவங்கெல்லாம் சப்ரஸ்டு கம்யூனிட்டி ஒரு 2000 இயர்ஸாக. ஸோ அவங்களுக்கு அந்த விமனுக்கு அவங்களுக்குலாம் ஒரு கவர்மெண்ட் ஏதாவது கொண்டு வருதுன்னா அது இதை பற்றி நிறைய கேஸ் லாஸ் இருக்குது. ஸ்டார்டிங்கில் வரும்போது அது நிறைய இது அப்ஜெக்ஷன், ஈக்குவாலிட்டின்னு சொல்லிட்டு விமனுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேசஸ் இருக்குது. அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டு அதில் வந்து கிளியராக சொல்லுது, அது கான்ஸ்டியூஷன்லேயே அது கிளியராக இருக்குது, விமனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு சலுகைகள் கொடுக்கறதுல வந்து அது வந்து ஈக்குவாலிட்டி அஃபெக்ட் ஆகாது, அதுவும் ஒரு ஈக்குவல் தான் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. ஆர்டிகல் 19, 20, 21 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல்ஸ் தான். ஆர்டிகல் 19 வந்து ஃப்ரீடம் டு மூவ் எனிவேர் இன் இந்தியா, ஃப்ரீடம் நமக்கு என்னென்ன ஃப்ரீடம் இருக்கணுன்றத பற்றி எல்லாமே சொல்லுது. ஆர்டிகல் 20ல் 20 கிளாஸ் 2ன்னு ஒன்று வரும். அது வந்து 20 கிளாஸ் 1 வந்து நோ இது சிறைக்கு செல்றவங்களை பற்றி சொல்லுது. 20 கிளாஸ் 2 வந்து 2 தடவை அவங்களுக்கு டபுள் ஜியோ பாடி, அது முக்கியமான லீகல் டேர்மு. ஒருத்தங்க அவங்க மேலே 2 தடவை இது பண்ண முடியாதுன்றது மாதிரி வரும். ஆர்டிகல் 21 வந்து அது எனக்கு தெரிஞ்சு அதுதான் நிறைய கேஸ் லாஸ் இருக்கு ஆர்டிக்கல். ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டின்றது ஆர்டிகல் 21. அது மட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரைட் டு பர்சனல், ஈவன் எமர்ஜென்சி பீரியட்ல பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 19 அபாலிஷ் ஆகிடும். பட் எந்த ஆர்டிகல் அபாலிஷ் ஆகுதுன்னா ஆர்டிகல் 21 அபாலிஷ் ஆகுது. ஆர்டிகல் 20யும் மோஸ்ட்லி அபாலிஷ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆர்டிகல் 21ல் வெறுமே பர்சனல் லைஃப் அண்ட் லிபர்ட்டி ஆஃப்
லைஃப், பர்சனல் லிபர்ட்டி, லைஃப் அது மட்டும் தான் இருக்காருன்னா அது மட்டும் இல்லை, அதை பற்றி ஏகப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்ஸ் வேற வேற மாதிரி அதுக்கு. ரைட் டு ஃபுட்டு கூட ஒரு பர்சனல் ரைட்டு தான். ரைட் டு கிளியர் என்விரான்மெண்ட் இஸ் எ ஃபண்டமெண்டல் ரைட்டு. ஆர்டிகல் 21 கவர் ஆகுது. ஆர்டிகல் ரைட் டு குட் வாட்டரு, அப்புறம் ஃப்ரீயாக இருக்கிறது, நல்ல சாப்பாடு சாப்பிட்றது, அந்த ஃபுல்லாக நம்ம ஒரு லைஃபுக்கு என்னென்ன வேணுமோ, ஒரு நல்ல துணி உடுத்துறது, வசிக்கிறது. இப்போ கவர்மெண்ட் எல்லாம் ஒரு ஹவுஸ்லாம் கட்டி கொடுக்குறாங்கன்னா அது அந்த ரைட் டு லைஃப்பை வச்சு தான். ஏன்னா அந்த ஒருத்தன் ஒரு வீடு இல்லாமல் இருக்க முடியாது. 2 ஷெல்டரு, ஃபுட்டு, கிளாத், இது 3மே இம்பார்ட்டன்ட். அது அதை 3மே கொடுக்கணுன்றத வச்சு தான் அந்த ஆர்டிகல் 21 பேஸ் பண்ணி தான் கவர்மெண்ட்டுங்க இந்த வீடு கட்டி கொடுக்குறது கூட. ஸோ ஒரு இப்போ அது எவ்வளோ வைடானதுன்னா, ரைட் டு எஜுகேஷன் கூட அதில் தான் வரும். ஆர்டிகல் 21A இப்போ புதுசாக அது கம்பல்சரியாக சேர்த்துருக்காங்க. அது ஆர்டிகல் ரைட் டு எஜுகேஷன்றது முக்கியமானது, இம்பார்ட்டண்ட்டானது, எல்லாருக்குமே படிப்பு கொடுக்கணுன்ற இதில். ஸோ அந்த அளவுக்கு அது ரொம்ப விரிவானது. ஒரு 100 ரைட்டு சேர்த்துருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம ப்ரிப்பேர்ட் ஆகி தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு ரைட் டு லைஃபுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 22, 23, 24, 25 இது எல்லாமே கல்ச்சுரல் எஜுகேஷனல் ரைட்ஸு, மைனாரிட்டி ரைட்ஸு, ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அது எல்லாத்துலேயுமே வரும். ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர், ஆர்டிகல் 23. ஆர்டிகல் 24 ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்டரிஸ். இப்போ அதை பற்றி கொண்டு வந்தீங்கன்னா 14 இயர்ஸ் உள்ள இருக்கவங்களுக்கு வந்து அது ரொம்ப சுத்தமாக ப்ரொஹிபிட்டட் தான். அவங்க வேலையே செய்யக்கூடாது. 14 இயர்ஸ்க்கு மேலே 18 இயர்ஸ்க்குள்ளனா அவங்க ஹசாடஸ், ரொம்ப பயங்கரமான ஒரு வேலை, ஒரு பெரிய மெஷின்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒர்க் வந்து அந்த 18 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி அவங்க இது வந்து இந்த ஆர்டிக்கலை பொறுத்து தான். ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வர அந்த ஆர்டிகல் 24 இது பேஸ் பண்ணி தான் அந்த ரைட்டும் கொடுத்துருக்காங்க. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், ஃப்ரீடம் ஆஃப் ஆர்டிகல் 25 ஃப்ரீடம் ஆஃப் கான்ஷியன்ஸ் அண்ட் ஃப்ரீ ப்ரொஃபஷன் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலிஜன். நீ ப்ரொஃபஸ் பண்ண முடியும், நீ ப்ராக்டிஸ் பண்ண முடியும், நீ ப்ரொபகேஷனும் பண்ண முடியும். இப்போ நிறைய அது ஒரு பேம்ப்ளெட்ஸ் கொடுக்குறாங்க ரிலிஜியன் பார்த்தீங்கன்னா, அதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. அவங்களுடைய பரப்புறதுக்கு அவங்க ரைட்ஸ் இருக்குது. ஒரு ஏதாவது சொல்கிறாங்க, சொற்பொழிவு சொல்கிறாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு ரைட் கொடுத்துருக்கு. எது கொடுத்துருக்குன்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்குது. ஒரு ரிலிஜனை நீங்களே ஒரு ரிலிஜன் உருவாக்கவும் முடியும். உருவாக்கி நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணுறதுக்கும் உரிமை இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் ரிலிஜனை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுக்கும் உரிமை இருக்குது. இந்தியாவில் இருக்கிற மேஜர் ரிலிஜியன் 4ல் எல்லாமே அவங்க ப்ரொஃபஸ் பண்ணுறதுக்கோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கோ ப்ரொபகேஷன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரைட் இருக்கிறது நம்ம ஆர்டிகல் 25 கொடுது. ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ், இது இப்போ ஒரு இதுவாக இருக்குது. ஆனால் ப்ராப்பர்ட்டி வாங்கிறது, அவங்க ஓனாக வச்சுக்கிறது, லேண்டு வாங்கிறது, அது ஏதாவது வேற காலேஜஸ் எது கட்டுறது அப்படி எது இருந்தாலுமே அந்த ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்க பண்ணுறாங்கன்னா அதுக்கான ரைட்டும் ஆர்டிகல் 26 சொல்லுது. ஆர்டிகல் 27 ஃப்ரீடம் ஆஸ் டு பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் எனி பர்டிகுலர் ரிலீஜியன். அவங்க ரிலீஜியனை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஏதாவது டேக்ஸ் லெவி பண்ணுறாங்கன்னா அதுக்கும் ஆர்டிகல் 27 ஃபண்டமெண்டல் ரைட் வந்து ரைட்டு கொடுக்குது. அப்புறம் ஆர்டிகல் 28 ஃப்ரீடம் ஆஸ் டு அட்டெண்டன்ஸ் அட் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ரிலீஜியஸ் வர்ஷிப் இன் சர்டன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். இப்போது ஏதாவது ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனல் ஏதாவது அவங்க கட்டணும், அவங்க இதுக்கு ரிலீஜியஸ் ப்ரொமோட் பண்ணுறதுக்குன்னா அதுக்கான ரைட்டும் ஆர்டிகல் 28 நம்மளுக்கு கொடுக்குது. கடைசி வந்து கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸு, ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸை ப்ரொடக்ட் பண்ணணும். ஆக்சுவலி ஒரு நாட்டோட ஒரு மெயினான ஒரு இதுவே என்ன இருக்குன்னா, ஒரு நல்ல நாகரிகமான சமுதாயமே இருக்குன்னா அங்கே இருக்கிற ஒரு மைனாரிட்டியாக ஒரு 10 பேர் அவங்களுக்கான ஒரு இதை ஃபாலோ பண்ணுறாங்க, ரிலீஜியஸ் அவங்களுடைய பழக்க வழக்கம்னா கூட அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் ஒரு நாகரிகமான சமுதாயமாக இருக்க முடியும். அதை நம்ம கான்ஸ்டியூஷன் அந்த ஒரு 10 பேர் இருந்தாலும் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஆர்டிகல் 29 கொடுக்குது. பேசிக்கலி மைனாரிட்டிஸ், ஹிந்துஸ் மெஜாரிட்டிஸ்னா மித்து எல்லாமே மைனாரிட்டிஸாக தான் இருக்குது. அவங்க எல்லாருமே ப்ரொடெக்ட் பண்ணுது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன். அது த்ரூ ஆர்டிகல் 29 ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ். அப்புறம் ஆர்டிகல் 30 ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ்
டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அவங்க ஏதாவது எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொண்டு வராங்கன்னா அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். மெஜாரிட்டிஸ்க்கு ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அது ஆல்ரெடி ப்ரொடெக்டடாக தான் இருக்குது, அவங்க மெஜாரிட்டியாக இருக்காங்க. மைனாரிட்டிஸாக தான் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, அதுதான் மெயினான விஷயம். எதுவுமே இருந்தாலும் ஒரு சின்ன குழந்தையா இருந்தால் அது 10 பேர் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இந்தியாவில் பெரிய மெஜாரிட்டியில் இருக்கவங்க மைனாரிட்டி இதில் ப்ரொடெக்ட் பண்ணணுன்றது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் அருமையாக சொல்லியிருக்குது. சேவிங் ஆர்டிகல் 31A வந்து ஆர்டிகல் 31 கம்பல்சரி அக்விசிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. கம்பல்சரியாக முதல்ல ப்ராப்பர்ட்டியை அக்விசிஷன் பண்ணுவாங்க அப்படின்றது இல்லை, அப்படின்றது முன்னாடி இருந்தது ரைட் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு. அது இப்போ அபாலிஷ் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு நம்மளுக்கு கம்பல்சரியாக ப்ராப்பர்ட்டியை கவர்மெண்ட் எடுக்க ரைட் இருக்குதுன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து ப்ராப்பர்ட்டி அந்த சிவில் கேஸ் மூலமாக தான் இது பண்ண முடியும். பட் ஆர்டிகல் 300A வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி ரைட் இருக்கு. Saving of certain laws. Article 31A, saving of laws providing for acquisition of estates, etc. Land reform legislation. 31B, validation of certain acts and regulations. 31C, saving of laws giving effect to certain directive principles. 31D, saving of laws in respect of anti-national activities. இதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கு 31D. மெயின் ஹார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷனே சொல்லலாம். அது வந்து ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் தான். கான்ஸ்டியூஷன் ரெமடிஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுதான். ரிட் 5 டைப்ஸ் ஆஃப் ரிட்ஸு: ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ், ரிட் ஆஃப் ப்ரொஹிபிஷன், ரிட் ஆஃப் மேண்டமஸ், ரிட் ஆஃப் செஷியரி, ரிட் ஆஃப் ப்ரொஹிபிஷன். இது எல்லாமே ஹேபியஸ் கார்பஸ் இது எல்லாமே எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிக்கிள் நமக்கு தெரியும். அது தனி கிளாஸ் தான் எடுக்க முடியும். அந்த 5 ரிட்ஸும் நம்மளுக்கு. Article 32A வந்து constitutional validity of state laws not to be considered as proceeding under Article 32. 33 power of Parliament to modify the rights conferred by this part in this. 34 restriction on rights conferred by this part while martial law is in force in any area. இந்த லாவை வந்து மார்ஷியல் லாவுக்கும் உள்ள டெஃபினிஷன்ஸ் பற்றி 34 சொல்லுது. 35 legislation to give effect to the provision to this part. என்ன legislation? Article 35 ஜம்மு அண்ட் காஷ்மீர், அதுவும் இப்போ கவர்மெண்ட் இது பண்ணியிருக்கு. அது தனியாக தான் கிளாஸ் எடுக்க முடியும். இது எல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. பட் ஒரு நல்ல ஸ்டேட்டுக்கு இன்னும் கூட நிறைய ரைட்ஸ் கொடுக்கலாமேன்றது நமக்கு தோணும். இன்னும் நல்ல ரைட்ஸு இன்னும் நல்ல இது பண்ணணும். அதுக்கு தான் ஆர்டிக்கல் பார்ட் 4ல டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம இந்தியா வந்து அதை வளர்ற நாடாக இருக்கிறதுனால, டெவலப்பிங் கண்ட்ரி ஆகிறதுனால நம்ம வந்து அதை வந்து கொடுக்க முடியல. ஃபியூச்சரில் கொடுக்கணுன்ற கண்டிஷன் டைரக்ஷன் பண்ணி தான் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி கொண்டு வருவேன். அதை இப்போவே அதுலேயும் நிறைய லாஸ் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு. இந்த மாதிரி நிறைய அதில் இருக்கிறதுக்குமே உரிமை இருக்கிறது. ஏன்னா இப்போ வளர்ந்த நாடாக ஆயின்னு வருதுன்றதுனால, கொஞ்சம் பெரிய நாடாக ஆயின்னு வரதுனால, அதையும் ஒரு நல்ல ஸ்டேட் வந்து வெல்ஃபேர் ஸ்டேட்டாக இருக்கணும்னா அதில் நிறைய ரைட்ஸ் எந்த அளவுக்கு சிட்டிசன் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு தான் அந்த ஸ்டேட் வந்து நல்ல ஸ்டேட்டாக ஆக முடியும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கொடுத்துக்கிட்டே நிறைய ரைட்ஸ் தான். இது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக கேஸ் லாஸோட ஒரு 4 ஆர்டிகல்ஸாக பார்த்தா நம்மளுக்கு கிளாஸ் இருக்கும். இதோட நான் முடிச்சுக்கிறேன். டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி நல்ல இது. அதை நான் இன்னொரு கிளாஸில் இருக்கிறேன். முதல்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கம்ப்ளீட் பண்ணலாம். இது வரைக்கும் தேங்க்ஸ். ரொம்ப நன்றி.